வரலாற்று சிறப்புமிக்க சைவ சபை அரங்கத்திலே பிரதி மாதம் இறுதி செவ்வாய் தோறும் தொடர் நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழ் முழக்கப் பேரவையினுடைய 178வது நிகழ்ச்சி இதோ இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுள்ள சில காலங்களுக்கு 60 ஆண்டுகளாக பூஜையை நடைபெறாமல் இருந்ததாக ஒன்று செய்தவர்கள் நீதி ராஜன் ஐயா குடும்பத்தில் அந்த பரம்பரைகள் செய்திருக்கிறார்கள். அதேபோல் இப்பொழுது ராஜன் ஐயா அவர்களும் மேலச்செவல் அறநிலையத்துறையினுடைய அமைப்பாளராகவும் இருக்கிறார். அவர்களை இன்றைய முதல்வருடைய ஒரு மருமனுக்கு அவர்கள் சித்தப்பா வருஷம் துவங்கியவுடன் நானும் நல்லாசிரியர் ஐயா அவர்களும் அமைப்பாளர் செயலர் மாமா அவர்களும் சந்திக்க சொல்றோம். கவியரசு கண்ணதாசனை பற்றி மூத்த தமிழாசிரியர் கண்ணதாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை இந்த பேரவையிலே ஏற்கனவே பேசியிருக்கிறார் இருமுறை. இன்று பேசாமல் கேட்பவர்களுடன் வராது ஏதும் எதிர்மறை என்ற தலைவரை பற்றி பணி நிறுவப்பட்டவர்கள் 25 ஆண்டுகளாக பணியாற்றியிருக்கிறார். வள்ளிக்குளந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே தமிழாசிரியராக 25 ஆண்டுகளாக பணியாற்றி நிறைவு பெற்று விட்டது அவரது ஆசிரியர் பணி. பணி நிறைவு பெற்று விட்டோம், இனிமேல் வீட்டிலே இனிமையாக பொழுதை கழிக்கலாம் இனி என எண்ணாமல் மீண்டும் மாணவ மாணவிகள் தேர்விலேயே படிக்க வேண்டும், வெற்றி களி என நினைத்து பணிநிறைவு பெற்ற மறுநாளே, அதுதான் ரொம்ப முக்கியம், பணிநிறைவு பெற்ற மறுநாளே ஜெயலலிதா சரஸ்வதி சாந்திகளே மீண்டும் தமிழாசிரியராக அவர் பணியாற்றி கொண்டிருப்பதனால் இப்பொழுதும் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது மாணவ மாணவிகளின் அணி. ஆக ஆசிரியராக கொண்டு கொண்டு பட்டிமன்ற பேச்சாளராகவும் கவிஞராகவும் இலக்கிய ஆர்வலராகவும் இலக்கியமாக பேசக்கூடியவராகவும் பாடலையும் இசையோடு பாடக்கூடியதான் காரணம் கலைஞர்கள் இருக்கும் இடம் அவர் நாக்கின் முடி. அதனாலதான் அவ்வளவு கலைஞர்களும் அவரிடத்திலே அடங்கியிருக்கிறது. ஆகவே அவர்களையும் நேரத்திலே வருக வருக என்று வரவேற்கின்றோம். கவிஞர் ஸ்ரீ பாமாய் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். கிட்டத்தட்ட 6000 கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய கட்டுரைகளுக்கு எல்லாம் அமெரிக்கா பொருளிட பல்கலைக்கழகம் விருது கொடுத்து அவரை கௌரவித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்துல் கலாம் அவர்களும் பாராட்டை பெற்றவர்கள். பார்ப்பதற்கு குழந்தையோடு அடிக்கடி சொல்வாங்க. ஒரு அடக்கமான மனிதருக்கு பாமாய் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மணக்குடி சிதம்பரத்தினுடைய பேராசிரியர் சுதாகர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர்களும் பக்கத்தில் இருக்கின்ற மாணவி இருந்து தொல்லியல் துறைகளை படித்து முடித்து இப்பொழுது அதில் பொருளாதாரத்தில் இருக்கிற தாமிரபரணியினுடைய 1000 ஆண்டுகளுடைய கல்வெட்டு என்பதை நிரூபித்து ஆய்வு செய்து திரும்பி துணிவெடுத்து காட்டியிருக்கிறார். அவரை பற்றிய நிகழ்ச்சிகள் பேப்பரிலே வந்தது. அதை பார்த்து அவரது உடற்கொண்ட சகோதரி ராஜமும் போட்டிக்கு தொகையை படிக்க ஆரம்பித்திருக்கிறார். செல்வி மீனாவையும் செல்வி ராஜமுறையும் வருவர் என்று வரவேற்கின்றோம். ஆன்மீக பேச்சாளர் பட்டிமன்ற நிறுவனம் முருகலையார் என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக அண்ணன் முத்துவிளை அவர்களையும் வருவர் என்று வரவேற்கின்றோம். பட்டிமன்ற பேசுவதற்கு சிந்தனையக்காரர்கள் இருக்கின்றோம். 2 பேர் கலர் மொழியாக இருந்தாலும் பட்டிமன்றத்தில் பேசும் பொழுது எதிரெதிராக இருப்பார்கள். கேட்பதற்கு நகைச்சுவையாக இருக்கும், ரசிப்பாகவும் இருக்கும். அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக மரியா கலையத்தினுடைய வள்ளியூர் பேராசிரியர் மகாலட்சுமி அவர்களையும் வருவர்கள் என்று நினைக்கின்றோம். அவர்களுக்கு கிட்டத்தட்ட மாணவர்களே 4 தடவை பேசியிருக்கிறார்கள். குமரகுரு அவர்களையும் வருவரே என்று வரவேற்கின்றோம். பேரன்புமிக்க சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். 178வது நிகழ்ச்சி. இந்த மாதம் பிறந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அதில் குறிப்பாக மறந்த, மறைக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட தமிழ் சான்றோர்களையும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் நினைவு கூறுவது தமிழ் முழக்கப் பேரவையின் வழக்கமாக இருந்து வருகிறது. அதில் இந்த மாதம் பிறந்த தியாகி SS விஸ்வநாத் தாஸ் 140வது பிறந்த தினம். இது தமிழ்நாடு தியாகி SS விஸ்வநாத் தாஸ் தேசிய பேரவையினுடைய சங்கத்தின் சார்பாக 16ஆம் தேதி அவருடைய பிறந்த தினத்தன்று வண்ணார்பேட்டையில் பிறந்த நாள் விழா நடந்தது. அதில் பேராசிரியர் அம்மா உமா அம்மா அவர்களை நாங்கள் கூப்பிட்டோம், நீங்கள் வந்தால் நன்றாக இருக்குமே என்று. அன்னைக்கு தான் கல்லூரி திறப்பு விழா. கல்லூரி தொடங்குகிற அன்னைக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த அம்மா அவர்கள் தமிழ் முழக்கப் பேரவையில் நீங்கள் தியாகியை பற்றி பேச வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டோம். அதன்படி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
அம்மா ஒரு பாரம்பரியம் மிக்கவர்கள் எல்லாமே எங்கள் ரவிச்சந்திரன் சொல்லிட்டார். அவள் அப்பா பெரிய செங்கோட்டையில் சுப்பையா பெரிய ஆசிரியர், அவருடைய தவப்புதல்வி. அதனால தான் பேச்சிலும் பெரிய கட்டிக்கார அம்மாவாக இருக்கார். அவள் போன தடவை இதே செப்டம்பரில் அம்மா ஜெய்ஹிந்த் செண்பகராமனை பற்றி அருமையாக பேசி எங்கள் ஐயா அவர்கள் மெய்மருந்து போனார். ஆகவே அந்த அம்மா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அடுத்து எல்லை போராட்ட தியாகி, சென்னையை காப்பாற்றி தந்தவர், நாஞ்சில் நாட்டை இணைத்து தந்தவர், மாப்போ சிவஞானம் என்கிற சிலம்பு செல்வர், கப்பலோட்டிய தமிழன் என்று வஉசிக்கு பெயர் சூட்டியவர். வஉசிக்கு கப்பலோட்டிய தமிழன் என்று பெயர் சூட்டியவர் மாப்போ சிவஞானம். சிலப்பதிகாரத்தை இரண்டாவது வகுப்பு படித்த மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வரானார். அவரை பற்றி பேசுவதற்கு விழுப்புரத்திலிருந்து நாஞ்சில் ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சைவ சபையின் மூத்த தலைவர், மூத்த வழக்கறிஞர் மீ வள்ளிநாயகவனுடைய நெருங்கிய நண்பர், நெருங்கிய சகா. நீங்கள் ஒரு தடையாவது இந்த இலக்கிய நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர் உடல்நலம் சரியில்லாட்டாலும் ஆள் ரொம்ப தெம்பாக தான் இருந்தார். ஃபோனில் தெம்பாக தான் பேசினார். இப்போ பார்த்தா ரொம்ப கொஞ்சம் பலகீனமாக இருக்கார். ஐயா கவிஞர் கண்ணதாசனை பற்றி அருமையாக, அந்த குரல் வேணும். நான் பேச தெரியும், எனக்கு பாட தெரியாது. எங்கள் ரவிச்சந்திரன் அடுத்த தாடி ராஜேந்திரனே செவிச்சிருவார் போல தெரியுது. அந்த அளவுக்கு அவருடைய அடுக்குமொழியும் அவருடைய எதுகுமொழியும் அவருடைய சொல்ல இதுவும் சிறப்பாக போய்கொண்டே இருக்கிறது. ஆக இவர்களெல்லாம் பேசுகின்ற இடையில், இந்த நிகழ்ச்சிக்கு இடையில் நம்முடைய கவிஞர் மூர்த்தி அவர்கள் இங்கு காசு பிள்ளையை பற்றியும் சரி, மற்ற யாரை பற்றியும் சரி அருமையாக தலைப்பில் பேசுகின்ற ஒரு அற்புத பேச்சாளர், கனிவான பேச்சாளர் கீழப்பா அவர் மூர்த்தி அவர்கள். அவர்களுடைய பையன் மகன் ராகுல், ஆகாஷ் ராகுல், மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி தாளையுத்து பள்ளியில் இருந்து சுற்றுச்சூழலுக்காக விருதை பெற்றார். அந்த விருதை ஜூன் 15ஆம் தேதி நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் போர்க்கரங்களால் பெற்றார். பெற்றதை வாழ்த்துவதற்காக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஆசீர்வாதம் பெற்று இப்பொழுது இங்கு வந்திருக்கார். அவர்களை பாராட்டும் விதத்தில் அவருக்கு இந்த மேலச்செவல் அறக்காவலர் குழு தலைவர் எங்கள் பண்ணையார் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார்கள். அம்மா அவங்க வீட்டம்மா வந்திருக்கிறார்கள்.